ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ருத்ரேஷ் மாம் லைஃப் ஸ்டைல். நேற்று நீங்கள் பார்த்தது பீட்ஸ் பர்ச்சேசிங் வீடியோ. இன்றைக்கி வந்து ஆர்கனைசிங் வீடியோ பார்க்க போறீங்க. என்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் ஆர்கனைஸ்க்கு 2 பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். தென் வந்து தனித்தனியாக நான் பாக்ஸ் வச்சிருக்கேன். இது வந்து சாம்ஸ் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். நான் நேற்று வாங்க காமிச்ச சாம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சிட்டேன். தென் வந்து நான் ஆல்ஃபபெட்ஸுக்கு தனி பாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இனிமேல் குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு எனக்கு வந்து சாம்ஸ் வந்து இதில் போட்டால் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் போடலை. நான் பீட்ஸ் மட்டும் தான் இதில் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் ஜம்பிங்கும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வாங்கின பீட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. பிளாக் கலர் கிராக்கல் பீட்ஸ். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் கிராக்கல் பீட்ஸ் எப்படி போட்டுடலாம். ஆக்சுவலி இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான வீடியோ காய்ஸ். எப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து சவுண்ட் இருக்கு, அந்த சவுண்டு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பிளாக் கலர் கிராக்கல் பீட்ஸ் வந்து போட்டாச்சு. இது வந்து வேஸ்ட். தென் வந்து க்ரீன் கலர் பிங்க் கலர் கிராக்கல் பீட்ஸ் போட்டுருவோம். பிங்க் கலர் கிராக்கல் பீட்ஸ் கட் பண்ணிவிட்டு இது வந்து சேஃபாக பிடிக்கணும் காய்ஸ். அது ஒன்று தான் விஷயம். பிடிச்சிட்டு இந்த போட்டுலாம். இங்கே ஒரு மொழி போட்டிருக்காங்க. ஸோ அதையும் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். எண்ணெய் வந்து அப்படி இப்படின்னு ஓட தான் செய்யும். அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ கிராக்கல் பீட்ஸில் வந்து ஓடிவிட்டது. ஓகே, அவ்வளோதாங்க சார். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஸ்ட்ரிங்ஸில் வந்து எப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 இருக்கும் காய்ஸ். 100 இல்லை 101, 105 கூட சம்டைம்ஸ் இருக்கும். நான் வாங்குறதுல வந்து நான் எண்ணி பார்த்த வரைக்கும் இதில் வந்து 101 அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து எல்லோ கலர் கிராக்கல் பீட்ஸ். பிளாக் வந்து ஆல்ரெடி நான் பிளேஸ் வச்சுருக்கேன். ஸோ அதே பிளேஸ்லேயே கொட்டிடுவேன். மை சன் எழுந்துட்டாப்புல கணக்காக வட்டுருக்காரு பார்த்துட்டு. அதான் கோயின்சிடென்ட் எனக்கு தெரியல. அவ்வளோ அமைதியாக இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஓ, சம்டைம்ஸ் இப்படி ஆகும். அதுக்காகலாம் நீங்கள் வரி பண்ணக்கூடாது. ஓகே, அப்படியே பிடிச்சி தூக்கி போடுங்க உள்ளே. அம்மாடியோ அம்மாடியோ. அவ்வளோதான் கைஸ். ஓகே, பிளாக் வந்து கொஞ்சம் செதறிச்சு. நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு எடுத்துச்சிட்டேன். ஓகேவா. தென் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கிராக்கல் பீட்ஸ். ஆல்ரெடி நான் ஸ்கை ப்ளூ வச்சுருக்கேங்க. இது வந்து எல்லோ மிக்சிங்கில் ஒரு ஸ்கை ப்ளூ இருக்குது. இது வந்து பியூர் ஸ்கை ப்ளூ கிராக்கல் பீட்ஸ். ஸோ இதையும் பாக்ஸில் போட்டுருவோம். நம்ம வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா பிக் அனுப்புறதுக்கு அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிக் அனுப்ப வந்து கரெக்டாக இருக்கும். கிரேஷ்வா கம்முங்க. சரிங்களா. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப சாரி பக்கத்தில் நல்லா ஓடுறாங்க. அதனால் சவுண்ட் கேட்க தான் செய்யும். அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, தென் வந்து அங்கங்கே முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க கைஸ். அதனால் கட் அதான் ஓகேங்களா. ஸ்கை ப்ளூ கலர் கிராக்கல் பீட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் கம்முன்னு இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கம்முன்னு இருங்க ருத்ரேஸ்வரன் ப்ளீஸ். ஷூ இது கம்முன்னு ஒன் செகண்ட் இது. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர். சரி உட்கார் மாமா உட்கார். ரெட் கலர் கிராக்கல் பீட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். வெயிட் அது வெயி. ஓ மை காட். வெயிட் உட்கார். மாமா உட்கார். அதை எடுக்கூடாது. மேலே பிடிச்சி போயிடுவான் ருத்ரேஷ். என்ன அது வண்டி எங்க ருத்ரேஷ் வண்டி எங்க? இருப்பா. நெக்ஸ்ட் பர்பிள் கலர் கிராக்கல் பீட்ஸ்.
சன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அதுக்குள்ளே. என்னங்க பண்ணுறது, மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு குழப்பம். என்னப்பா? ஓ ம் ம் ஓகே. ஆல்ரெடி இந்த ஒரு க்ரீன் வச்சுருக்கேன். பட் இந்த க்ரீனும் வேறு வேறு க்ரீன். இது வந்து கிராக்கிள் பீட்ஸில் எப்படி இருக்கும் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த க்ரீனுக்கும் இப்போ நான் வாங்கியிருக்க க்ரீனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் இந்த க்ரீன் தான் கேட்டேன், அவங்ககிட்ட இல்லைன்றதால இந்த க்ரீன் வாங்கினேன். உட்காருப்பா. ஸோ இந்த க்ரீனை இது கூடயே வச்சிருவோம். ரேஷ் ஓகே. இதுக்கு ரெண்டுக்கும் ப்ளேஸ் இல்லை, அதனால் நான் வந்து பிளாக் வந்து காலியான பிறகு அதையே நான் கொட்டிப்பேன். இந்த ஒயிட் மட்டும் அப்படியே வச்சுப்பேன். வேணுன்றப்ப நான் வந்து வேறு எதுனா பீட்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். நிறைய கலர் இருக்குது காய்ஸ், நிறைய கலர் இருக்குது. கஸ்டமரும் நிறைய கலர்ஸில் விரும்புகிறாங்க. ஸோ அதனால தான் இத்தனை கலர்ஸ் வாங்குது. என்கிட்ட வந்து இருக்கிற கலர்ஸ் வந்து பர்பிள், ஸ்கை ப்ளூ தான் ஆர்கனைஸ் பண்ணது. இது வந்து மல்டி கலர் மாதிரி, இது ஒரு பர்பிள். தேங்க்யூ. இது வந்து மேட் ஃபினிஷில் இந்த கலர் மாதிரி மேட் ஃபினிஷு. இது க்ரீனு இருப்பா. இது ஒரு பர்பிள். இது வந்து லைட் பேபி பிங்க்கு. இது வந்து கிராக்கிள் பீட்ஸ்லேயே பர்பிளும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. இது ஒரு பர்பிள். ஆக்சுவலி இது செஞ்சுருக்கேன், இது வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இது ஒரு பர்பிள் கலர். இது வந்து ப்ரௌனு, ஒரு மாதிரி ப்ரௌனு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது ஒரு க்ரீனு, டார்க் பிங்க்கு. இது ஒரு க்ரீன், இது மார்பிள் க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இது ப்ளூ வித் பிங்க்கு. இது ஜம்பரிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இருங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ப்ளூ. இந்த ப்ளூ நான் கேட்டேன், அவங்ககிட்ட கிடைக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பயம் காட்டுறாங்க டேன். இது வந்து பேபி பிங்க்கு. இது ஒரு க்ரீனு, இது ஒரு க்ரீனு, ரெண்டு க்ரீனு. எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. இது வந்து பேர்லு. இது வந்து ஒயிட் கலர். இது வந்து ரெட் கலர் பீட்ஸு. இது வந்து லைட் கலர் கொடுக்குறவங்களுக்கு. இது பர்பிள் கலர், பிளாக்கு. இது வந்து மேட் ஃபினிஷில் பிளாக்ல 2 பிளாக்கு. இது வந்து கிராக்கிள் பீட்ஸில் பிளாக், க்ரீனு, எல்லோ. இது வந்து பர்பிள் வித் எல்லோ. இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். பர்பிள் நான் போட்டு செஞ்சு நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்கை ப்ளூ, க்ரீனு. இது வந்து இது லைட் கலர், லைட் ப்ரௌன் மாதிரி. அப்புறம் இது வந்து ரெட்டும் க்ரீனும் ப்ளூவும் போட்டு வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.